பக்தவச்சலிடம் கொடுத்துருக்காரு. காமராஜர் இருந்தப்பையும் கொடுத்தாரு, பக்தவச்சலத்தையும் கொடுக்குறாரு. ஒய்பி சவானுங்கிற மகாராஷ்டிரா முதலமைச்சர் கொடுத்துருக்காரு, குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துருக்காரு, பிரதமர் நேருட்ட கொடுத்துருக்காரு. அதற்கு பிறகு நவம்பர் திங்கள் 1966ஆம் ஆண்டு சென்னையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10,000 ரூபாய் உடனே போய் ஒரு பேரிடர் காலங்கிறப்ப உடனே பணம் கொடுத்துருக்காரு. இப்படி தொடர்ச்சியாக எல்லா தரப்பு மக்களும் யார் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து அவருக்கு இருக்குது. இன்றைக்கி திருச்சியில் இருக்க ஜமால் முகமது காலேஜுக்கு 1,30,000 நன்கொடை கொடுத்துருக்காரு 1968. இன்னைக்கு 1,38,000ங்கிறதே பெரிய தொகை தான். 1968 யோசித்து பாருங்க. ஜமால் முகமது காலேஜ் திருச்சியில் அவ்வளோ ஃபேமஸான காலேஜ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அடுத்து தென்னிந்திய திரைப்பட தொழில்நுட்ப தொழிலாளர்கள் உதவிக்காக 30,000 ரூபாய் கொடுத்துருக்காரு 1968. வேலூரில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் மருத்துவமனை பென்லேண்ட் மருத்துவமனை கட்டிடத்துக்கு 2 லட்ச ரூபா வழங்கியிருக்காரு 1968. இப்படி தொடர்ச்சியாக அடுத்து உலகத்தமிழ் மாநாடு நடக்குது. அதில் அறிஞர் அண்ணாவின் வேண்டுகோளை ஏற்று, அவர் திமுக காரர் கிடையாது, நல்லா கவனிச்சு பாருங்க, அப்பயும் அவர் காங்கிரஸ்காரர் தான். இருந்தாலும் அண்ணாவின் வேண்டுகோளை ஏற்று வள்ளுவர் சிலைக்கு தானே மாதிரியாக நின்று அவர் தான் மாடலாக நின்றுருக்காரு. அதுபோக கூடுதலாக மாடலாக நின்று மட்டும் 5 லட்ச ரூபா நன்கொடையாக அறிவித்திருக்கிறார். இப்போ கூட திருவள்ளுவர் சிலை வந்து சிவாஜி கணேசனுடைய உடல் மொழியில் தான் இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். கொடுத்தது காங்கிரஸ்காரர்கிட்ட இல்லை, திமுக காரர்கிட்ட. காங்கிரஸ் சிவாஜி திமுக ஆட்சிக்கு வந்து 5 லட்ச ரூபா நன்கொடையாக கொடுத்தாருங்கிறத நீங்கள் கவனிக்கணும். காமராஜருக்கு பல நேரங்களில் பணம் கொடுத்துருக்கிறாரு. 1968 சிவாஜி கணேசன் இடத்தில் கலங்கி நின்ற காமராஜருக்கு ஒரு மாதிரி கட்சி நிதி இதெல்லாம் போயிருச்சு, ரொம்ப கஷ்டப்படுறப்ப உடனடியாக 3,50,000 கொடுத்து அவர் உதவி செய்திருக்கிறார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் ஒரு கலையரங்கம் கட்டுவதற்கு 1 லட்ச ரூபா செலவில் அது கட்டி வச்சு அவரே திறந்து வச்சிருக்காரு. இதெல்லாம் 1968. பாருங்க, காலேஜ், ஸ்கூலு, மருத்துவமனை, கட்டிடம், தமிழ்நாடு, பிற மாநிலம், வெள்ள பேரிடர் எதையும் அவர் விட்டு வைக்கல. எல்லாத்துலேயும் முதல் ஆளாக போய் கொடுத்துருக்காரு. அப்புறம் கயத்தாறில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடத்துக்கு நிலத்தை வாங்கி அதை வந்து சொந்த செலவில் சமைத்து கட்டபொம்மனுக்கு சிலையும் வைத்து பஞ்சாயத்து யூனிக்கு 10,000 ரூபா நன்கொடையாகவும் கொடுத்துருக்காரு. அப்புறம் சிலை செய்த ஆசாரிக்கு தனிப்பட்ட முறையில் அன்பளிப்பாக 1 பவுன் மோதிரத்தையும் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு. ரத்த தானம் பண்ணியிருக்காரு. இராணுவ முகாமுக்கு சென்று 71 கோடம்பாக்கம் பவர் சாலையில் அம்பேத்கர் சிலை அமைத்தார். அந்த அம்பேத்கர் சிலைக்கு 50,000 இப்போ கூட இருக்குது. கோடம்பாக்கத்தில் அம்பேத்கர் பவர் சிலை இருக்குது. அந்த அம்பேத்கர் சிலைக்கு வந்து 50,000 ரூபா 1971 கொடுத்து அது சிவாஜி கணேசனால் அமைக்கப்பட்ட சிலை என்பது பலருக்கும் தெரியாது. காமராஜர் சிலையிலிருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலையாக இருக்கட்டும், வீர மராட்டிய சிவாஜியாக இருக்கட்டும், பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலைன்னு பல்வேறு சிலைகளை அமைவதற்கு நிதி கொடுத்து உதவியவர் சிவாஜி கணேசன் என்பது பலருக்கு தெரியாது. அடுத்து இன்னும் நிறையா பட்டியல் சமுதாய மாணவர்களுடைய கல்வி நிதிக்காக 25,000 கொடுத்துருக்காரு. எப்போனா காஷ்மீர் மாநில முதலமைச்சரிடம் 1972 அங்கே உள்ள ஷெட்யூல் காஸ்ட் மாணவர்கள் படிக்கணும், அதுக்கு நிதி அப்படிங்கிற பேரில் 25,000 கொடுத்துருக்காரு. நேசமணி மொழிவழி நம்ம குமரி மாவட்ட மீட்பு போராளி மார்ஷல் நேசமணி அவர்களுக்கு சிலை அமைச்சது நாகர்கோயிலில் அமைச்சு அதுக்கான சிலை செலவு வந்து 75,000 அன்றைய மதிப்பு 72. அப்புறம் சென்னையில் நட்சத்திர கலை விழா நடத்தி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு நிதி வளர்ச்சி கொடுத்துருக்காரு. இப்படி அவர் தொடர்ந்து காந்திக்கு சிலை சின்ன சேலம்ங்கிற பகுதியில் காந்திக்கு சிலை வந்து 50,000 ரூபா செலவில் அமைத்திருக்கிறார். அப்புறம் தங்கப்பதக்கம் நாடகம் நடத்தி அன்னைக்கு முன்னாள் அமைச்சர் கக்கனுக்கு, நல்லா பாருங்கள், முன்னாள் அமைச்சர் கக்கனுக்கு தங்கப்பதக்க நாடகம் நடத்தி 15,000 மற்றும் தன் கழுத்தில் இருந்த 10 பவுன் சங்கிலி அளித்தார். அன்றைய மதிப்பே அது வந்து 16,000 அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இந்த வரலாற்று நினைவு சின்னங்கள், மணிமண்டபங்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள், தலைவர்கள், பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள், இப்படின்னு எல்லோருக்கும் அவர் கொடுத்தது வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. வாசிக்கிட்டே போகலாம். 1972 சிங்கப்பூர் சிறுநீரக மருத்துவமனைக்கு 45,000, ஹாஸ்பிட்டலுக்கு அள்ளி கொடுத்துருக்காரு மனுஷன். அதுக்கு பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்தில் வறட்சி ஏற்பட்ட போது 1 லட்ச ரூபா நிதியை 75 வந்து தந்திருக்காரு. பீகார் நிவாரண வெள்ள நிதியாக 1 லட்சம் ரூபாயை 1975ஆம் ஆண்டே தந்திருக்கிறாரு. இப்படி தொடர்ச்சியாக அவர் புயல் நிவாரண நிதியாக 20,000. இந்தியா முழுவதும் எங்கே பேரிடர் ஏற்பட்டாலும் முதல் ஆளாக பணம் கொடுத்துருக்காரு. எப்போ அந்நிய நாட்டிலிருந்து இராணுவ அத்துமீறல் வருதோ உடனே பணம் கொடுத்துருக்காரு. அதுவும் பணம் லட்சக்கணக்கில். இதெல்லாம் வந்து வெள்ள நிவாரண நிதிக்கு 1,85,000 வசூல் செய்து கொடுத்துருக்கிறார். அன்றைய 1978 எம்ஜிஆர் அரசில். இப்படி தொடர்ச்சியாக அவர் வந்து தெருவோரம் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நிரந்தர வீடுகள் கட்டி கொடுப்பதற்காக திருமதி இந்திரா காந்தியிடம் 2 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் சேர்த்திங்கன்னா எக்கச்சக்க பணங்க. இந்த மாதிரி வந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருந்ததை பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்பேற்பட்ட சிவாஜி கணேசனுக்கு வந்து கஞ்சன் அப்படிங்கிற பட்டம் உண்டு. யார் போனாலும் பணம் தர மாட்டாருன்னு. தனிநபர்களுக்கு பணம் தராமல் இருக்காரு. அமைப்புகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் ஒரு கொடுத்தது ஏகப்பட்ட பணமாக இருக்கே. இதெல்லாம் எதையுமே அவர் தனிப்பட்ட முறையில் பதிவு செய்ததே கிடையாது.
அப்படி ஒரு ஆளை இன்னும் நிறைய இருக்குது, படிக்கணும்னா நிறைய இருக்குது. சுவாமிமலை முருகனுக்கு கோவிலுக்கு அவர் செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா சுவாமிமலை முருகனுக்கு வந்து 400 பவுன் நகைகளை வழங்கியிருக்கிறார். வல்லக்கோட்டை முருகன் கோயில் திருப்பணிக்காக திருமுருக கிருபானந்த வாரியாரிடம் 10,001 ரூபாய், அந்த ரூபாங்கிறது சம்பிரதாயமாக இருக்கும், வழங்கியிருக்கிறார். சென்னை கொசப்பேட்டை கந்தசாமி கோவில் தெப்பகுளத்தில் செய்த திருப்பணி செலவு 25,000. நாகை மாவட்டம் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு 15,000 கோவில் செலவு. தஞ்சை புன்னை நல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு வெள்ளையம்மாள் என்ற பெண் யானையும், திருவனைக்கால் கோவிலுக்கு சாந்தி என்ற பெண் யானையும், திருப்பதி கோவிலுக்கு கஜேந்திரன் என்ற ஆண் யானையும் வழங்கியிருக்காரு. ஆன்மீக பணிகளையும் செஞ்சிருக்காரு, கோவிலுக்கும் பணம் கொடுத்துருக்காரு. பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கறது, கோவிலுக்கு கொடுக்கறது, மருத்துவமனைக்கு கொடுக்கறது, கட்சி பாதிக்கு தான் கட்சி கொடுக்கறது, மாற்றுக் கட்சியினர் ஆட்சிக்கு வந்தால் அவங்களுக்கும் வெள்ள பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கறது, டெல்லி ஒன்றிய அரசு மத்திய அரசுக்கு உதவி கொடுக்கறது, இப்படி தொடர்ச்சியாக அவர் வந்து மக்களுக்கு வந்து பணம் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார் சிவாஜி கணேசன். ஆனால் சிவாஜி கணேசன் என்றாலே கஞ்சன், அவர் யாருக்கும் செய்ய மாட்டார், அவர் ஒரு மாதிரி சொந்தக்காரங்களெல்லாம் அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, மற்ற யாரையும் உள்ள விட மாட்டார், இப்படியான ஒரு தகவல்களை பரப்பியிருக்காங்க. ஒருவேளை அன்றைய ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார் போல. ஏன்னா எல்லா பத்திரிகைக்காரங்களும் எம்ஜிஆர் தான் நல்லவர், எம்ஜிஆர் தான் கொடுப்பார், கொடுத்து சிவந்தக்காரங்கள் நாங்கள், எம்ஜிஆர் கொடுப்பார் என்பது உண்மைதான். ஆனால் சிவாஜி கணேசனை பற்றி ஒரு நெகட்டிவ் இமேஜை வந்து இந்த ஊடகங்களும் பொதுவாக அவரை பற்றி பேசுகிறவங்களும் நல்ல நடிகர் தான், பட் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டாருன்னு இருக்காங்க. தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழுக்காக பாடுபட்டவர்களுக்கும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்டவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நலிவடைந்தவர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து சிவந்த குரமாக சிவாஜி கணேசன் இருந்திருக்கிறார். அதை பற்றி யாருமே பேசவில்லை. இந்த செய்தி எனக்கு கேட்டபோது அதிர்ச்சியாக இருந்தது. இது குறித்த தரவுகள் கொடுங்கன்னு கேட்டேன். ஆதாரத்தோடு எந்தெந்த ஆண்டு எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்க டீட்டெயில் வந்தோடனே இதை நம்ம ஜீவா சினிமா நேயர்களுக்கும் ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கும் இதை நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். தயவுசெய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் இந்த செய்தியை கடத்துங்க. சிவாஜி கணேசன் எவ்வளோ பெரிய கொடைவள்ளலாக இருந்திருக்காரு அப்படின்னு. ஏன்னா அவரை பற்றி தவறான பொம்மை பரப்புறதுனால சிவாஜியை பற்றி நம்ம இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதா நான் பார்க்குறேன். 1950 67 ஆண்டு வரை அவர் கொடுத்த பணத்தின் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 100 கோடி 210 கோடியே 75 லட்சம். 1968 ஆண்டுலேருந்து 73 ஆண்டு வரை அவர் உதவி செஞ்ச தொகை பார்த்தீங்கன்னா 33 கோடியே 28 லட்சத்தி 25,000. 1974 1979 வரை அவர் செலவு செஞ்ச தொகையை பார்த்தீங்கன்னா 55,067 இருந்து 6,009 ரூபா. 1979 93 வரை, அதாவது ஒரு சாகிறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் அவர் செலவு பண்ண தொகை பார்த்தீங்கன்னா 26,37,500. மொத்தமாக அவர் வாழ்நாளில் செய்த தானம் 310 கோடியே 34,06,009 ரூபாய் செய்திருக்கிறார். இந்த சிவாஜி கணேசன் நடிப்பில் மட்டும் இமயமல்ல, பிறருக்கு உதவி செய்வதில் கொடை பண்பில் இமயமாக திகழ்ந்திருக்கிறார்ங்கிற விஷயத்தை நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். நான் சொன்னது எல்லாமே ஆதாரப்பூர்வமாக தரவுகளுடன் ஆண்டு கணக்குடன் வந்திருக்கு. ஆகவே அவருடைய சுதந்திர பற்று, தமிழ்மொழி பற்று, சுதந்திர போராட்ட பற்று, பிறரை மதித்தல், அரசுக்கு உதவி செய்தல், மாற்றுக் கட்சியினரை மதித்து நடத்தல்னு எதிலையுமே குறைவில்லாத நடிப்பிலும் பிற வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் அள்ளி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தான தர்மமான கர்ணனாகவே இருந்திருக்கார். உண்மையில் நடிப்பில் மட்டுமல்ல, தர்மத்திலும் அவர் கர்ணனாக வாழ்ந்திருக்கிறார். அப்பேற்பட்ட நடிகரை பற்றிய எதிர்மறை பிரச்சாரங்களை நிறுத்துங்கள். அப்படி யார் செஞ்சாலும் இந்த ஆதாரத்தோடு இந்த வீடியோவை நீங்கள் காமிங்க. இது போன்ற பல்வேறு சினிமாவை பற்றிய சுவாரஸ்யமான வெளிவராத புதிய பரிணாமத்துடன் கூடிய செய்திகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.